மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறைத்தன்மை, உண்மைத்தன்மை நோக்கி செல்லக்கூடிய ஒரு இறைப்பயணம். இங்கு பொழுதுபோக்கு, கற்பனை, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வு எதுவும் இடம்பெறாது. இது ஒரு மெய்த்தன்மையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடம். இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்று, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு திருவிளையாடல் புராணத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடல் விளக்கத்தை காண இருக்கிறோம். பாடல்: கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வருக்கும் ஆக்கியிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்து அதனை இந்தபடி இருந்து சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இதுதான் பாடல். இந்த பாடலின் விளக்கம்: கல்லாலின் என்பது கல் என்பது ஆழமான நிலை, ஆள் என்பது அகண்ட நிலை. ஆழ்ந்து அகண்ட நிலையிலே இருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் இறைவன், அவனை அடைய வேண்டும். புடையும் அப்போது அடைந்தால் புடை அமர்ந்து இருக்கிறான். புடை என்பது அங்கே நாம் தூற்றிக்கொள்வது, நாம் நம்மை தூற்றிக்கொள்ள வேண்டும். அவனோடு இணைந்து நம்முடைய வினைகளை தூற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது என்ன செய்ய வேண்டும்? நான்மறை என்பது புலன் கலந்த நிலை. இந்த புலன் கலந்த நிலையிலேயே செல்ல வேண்டும். எப்படி செல்வது? அங்கே வழி இருக்கிறது. ஆரங்கம் நிலையிலே செல்ல வேண்டும். ஆரங்கம் என்பது என்ன? ஆரங்கம் என்பது இந்த இறைவனை அடையக்கூடிய நிலையிலே படிகளை கடக்க வேண்டும். அந்த படிகள் 7 படிகள் இருக்கிறது. இது 6வது படியாகிய ஆக்கினை என்று சொல்லக்கூடிய நிலை. அது நெற்றி பூர்வம். அந்த நெற்றி பூர்வத்தில் இருக்கும் இறைவனை முதல் என்பது இறைவனை அடைய வேண்டும். அடைய வேண்டும் என்றால் அப்பொழுது அடைந்துவிட்டால் என்ன கிடைக்கும்? கற்ற கேள்வி என்றால் பேரறிவு என்று சொல்லக்கூடிய இறைஞானம் கிட்டும். அந்த இறைஞானம் கிட்டக்கூடிய வரலாறுகள் என்பது, இறைஞானம் கிடைத்த வரலாறுகளுக்கு நிலை என்ன என்றால், தவம் ஏற்றும்போது என்ன நிலை என்றால், அங்கே நால்வருக்கும் என்பது நாம ரூப நாடி பிந்து என்று சொல்லக்கூடிய நிலை அங்கே அற்றுவிடும். இது வடசொல். இதற்கு தமிழ்ச்சொல் என்னவென்றால் பெயர், உடல், இயக்கம், நினைவு. பெயர், உடல், இயக்கம், நினைவு அற்ற நிலைதான் இந்த நால்வர். இந்த 4 நிலைகளை வாக்கியிருந்தால் அற்றுவிடும். தவம் ஏற்றும் போது இறைவனோடு இறைவனாக கலப்பு பெறும்போது இந்த 4 நிலை அற்றுவிடும். பூரணமாய் இருந்தால் இறைவனோடு இணையும் போது மறைக்கு அப்பாலை. அப்பொழுது என்ன நிகழ்கிறது? அங்கே மறைக்கு அப்பாலை என்றால் மூடப்பட்டிருக்கும் இறைக்கதவு திறக்கப்படுகிறது. அந்த கதவு, இறைக்கதவு திறந்துவிட்டால் என்ன காட்சி என்று கண்ணுக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் எட்டாத அகக்காட்சியாக, அகண்டாக காட்சியை காணலாம். இந்த காட்சியை நாம் எங்குமே கண்டிருக்க முடியாது. நாம் புறப்பொருளை பார்த்திருக்கிறோம். அகப்பொருளாகி இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஆக்கினை நிலையை அடைய வேண்டும். ஆக்கினை நிலை அடைந்து இந்த 4 நிலைகள் 4 நிலைகள் மறந்துவிடும். 4 நிலைகள் மறந்து அந்த அன்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய இறை நினைவு அங்கே தோன்றும். அப்பொழுது இறைக்காட்சி வரும். அந்த இறைக்காட்சி வரும்போது எல்லாமாய் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அண்டத்திலேயும் பிண்டத்திலேயும் இருந்து கொண்டு ஆட்சி செய்யும் இறைவன் அங்கே என்ன அல்லதுமாய் என்றால் நமது வினைகளை, பிராரப்த, சஞ்சித, ஆகாமிய கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த வினைகளை இருந்து அதனை அங்கே அதை இருந்து அகற்றி விடுவான். இருந்து அதனை நீக்கி விடுவான். இந்த படிகளை இருந்து என்றால் இந்த படிகளை நமக்கு விளக்கி சொல்லாமல் சொன்னவர் என்றால், அதாவது விளங்கி ஞான அறிவு பெற்றதன் மூலம் சொல்லாமல் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மௌன மொழி மூலம் நமக்கு சொல்லிக் கொடுத்த இறைவனை நினையாமல் நினைந்து என்றால் எப்பொழுதும் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். நினையாமல் நினைந்திருந்தது எப்பொழுதும் 2 மைனஸ் இருக்கிறது. அங்கே சேரும்போது அங்கே பிளஸ் பாசிட்டிவாக இருக்கிறது. நினையாமல் நினைந்து இறை நினைப்போடு இருக்க வேண்டும். இறை நினைப்போடு இருக்கும்போது அங்கே இறைத்தன்மை தோன்றுகிறது. பவத்தொடக்கை என்பது இறை பயணம். அந்த புனித இறைப்பயணத்தை வெல்வம், இறைப்பயணத்தை தொடங்கி வெல்வம் என்பது அங்கே அனைத்து நிகழ்ச்சிகளிலும், அனைத்து நிகழ்வுகளிலும் எது தொட்டாலும் தொடங்கும். அங்கே வெற்றியை தவிர வேறு எதுவுமே நமக்கு வராது. ஏனென்றால் இறைத்தன்மை வெற்றியை மட்டுமே தரக்கூடியது. அந்த வெற்றியை நோக்கி செல்வோம். இறை பயணத்தை, இந்த புனித பயணத்தை இன்றே தொடங்குவோம். வாருங்கள் நண்பர்களே.
எனவே இந்த இறைப்பயணம் என்பது முக்கியமான பயணம். திருவிளையாடல் புராணத்திலே மிக அழகாக தெளிவாக இதனுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். இந்த திருவிளையாடல் புராணத்தை உள்வாங்கிக் கொண்டு நாம் இறைப்பயணத்தை ஆக்கினை சக்கரத்திலே சுழலச் செய்வோம். சுழலச் செய்யும் போது அந்த அகண்டகார காட்சி, இதுவரை காணாத அகக்காட்சியை கண்டு மகிழலாம். கண்டு மகிழ்ந்து நமது வினைகளை அழுத்திக் கொள்வோம் நண்பர்களே. எனவே இதுவரை கண்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்விலை சந்திப்போம். வாருங்கள், சந்தித்துக் கொண்டே இருப்போம்.